இன்னைக்கு நம்ம ஆர்டிகிள்ஸ் பத்தி ஒரு ஷார்ட் லெசன் பார்க்க போறோம். இது வந்து அட்வான்ஸ்ட் கிராமர் இன் யூஸ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் அந்த புக்ல இருந்து எடுத்தது. தி ஆத்தர் இஸ் மார்டின் ஹியூவிங்ஸ். Okay, shall we start now? Complete the text with a, and, the, or zero article. Something very strange happened to me the other night. As I was going home, dash man came up to me. ஒரு வித்தியாசமான விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. தி அதர் நைட், தி அதர் டே, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நாள். அதுதான் அது, தி அதர் நைட். As I was going home, நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்ப, dash man came up to me. A man came up to me. So இங்க தான் போட போறோம். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம், ஒரு பர்சனோ பிளேஸோ திங்கோனா a or an யூஸ் பண்ணணும். So அந்த ரூல்ல இது போடுறோம். A man came up to me. He had dash untidy hair and dash paint all over his clothes. So இங்க எப்பயுமே பிளாங்க்ல நீங்க ஒரு anோ இல்ல the article போடும்போது அடுத்து வர்ற நவுன் என்ன நவுன்ங்கிறத பார்க்கணும். ஏன்னா இங்க see articles are used only with nouns. ரைட். நடுவில் ஒரு adjective untidy இருந்தா கூட ஹேர்க்காக தான் நம்ம ஆர்டிகிள்ஸ் போடணுமா போடக்கூடாதான்னு வேற பார்க்கணும். ஸோ ஒருத்தருடைய ஹேரை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது அதை வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுனா தான் பார்க்குறோம். ரைட். ஏன் அதை தனியா நான் இப்போ ஹேருக்கு இப்படி சொல்றேன்னா, ஒரே ஒரு முடி சாப்பாடுல கிடக்குதோ இல்ல நம்ம குடிக்கிற மில்க் காஃபி டீல முடி இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம ன்னு சொல்லி ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஆஃப்கோர்ஸ். ரைட். பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி a strand of hair. But generally speaking of one's hair, it's an uncountable noun. He had short hair. She had curly hair. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். Okay, so அப்ப இங்க no article. He had untidy hair and dash paint all over his clothes. அவனோட clothesல எல்லாம் paint இருந்துச்சு. Paint is also an uncountable noun, right? இதுவும் uncountable. அப்ப இங்கேயும் no article, zero article.